நான் கூட போடுன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நிறைய பேர் ருத்ராட்சம் போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல இல்ல அதுக்கு நான் சிறு விளக்கம் சொல்றேன் பாருங்க. அதாவது மனுஷனா பிறந்தவனுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு 5 ஒரு ருத்ராட்சமாவது நம்ம கழுத்தல் இருக்கணும். அந்த ருத்ராட்சி இருக்கும்போது நம்ம உயிர் போயிடுச்சுனாக்க சிவபெருமான் தான் நம்ம கூப்பிட்டு போவோம். எம பையனும் வரமாட்டாரு. எம்மனே சிவனை பார்த்து பயப்படுறாரு. ஆமா வரமாட்டாராம். அது போல இந்த நிறைய பேர் கேட்கறாங்க ருத்ராட்சம் போடுறதுக்கு கறி சாப்பிடலாமா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. நான் அவங்களுக்குள்ள சொல்லிக்கிறேன். 5 ஒரு ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு ஒரு 4 தப்பு செய்யக்கூடாது. மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது. 2வது அடுத்தவங்க பொண்டாட்டி பார்க்கக்கூடாது. 3வது குழந்தை பாக்கி இல்லாத பார்த்தீங்களா அவங்க சொத்தை அதிகரிக்க கூடாது. அவங்கள கொடுத்தா வாங்கிக்கணும். 4வது கோவத்தை குறைக்கணும். சிவபெருமான சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் தலையிட மாட்டாரு. அவர் உள்ள அன்பை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். நீ அதை சாப்பிட்டியா இதை சாப்பிட்டியா அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. மனசு சுத்தமா இருக்குதா அதை மட்டும்தான் பார்க்கிறார். அனைவரும் போடணும். அதாவது ருத்ராட்சத்தை கழட்டி வச்சுட்டு அது சாப்பிடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெண்கள் தாலி கழட்டுவாங்களா? பெண்கள் தாலி கழட்டுவாங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ருத்ராட்சம் போட்டுட்டு கழட்டக்கூடாது. நல்லது கெட்டது கணவன் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கலாம். நல்லா பார்த்துக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையை ருத்ராட்சத்தை கழட்டக்கூடாது. ருத்ராட்சத்தை கழட்டக்கூடாது.